Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். அவங்க இடத்துல தேட முடியலன்னா வெளியே எங்கேயாவது வரும்போது தேடுவோம். டாடா போண்டாடா, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு. ரேணுகாமா இங்க எப்படி இருப்பாங்க? இங்க இருக்க மாட்டாங்க. வாங்க வாங்கங்க போலாம். எங்க போற? ரேணுகா, மல்லி, பாத்தியா? ரேணுகா, நான் எதுக்கு அடிச்சேன்னு பாத்தியா? எனக்கு பண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீ அப்படியே ஓடிட்டல்ல, அதுக்கு தான் அடிச்சேன். இல்ல ரேணுகா, நான் உன்னை தேடித்தான் அலைஞ்சேன். நீதான் காணாம போயிட்ட. லூசு லூசு. நான் காணாம போயிட்டேனா? இங்கதானே இருக்கேன். இப்போ வரியா? நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். ஏய், நீ திருந்த மாட்டியா? என்ன ரேணுகா ரேணுகான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, டீ பண்ணு வாங்கி தரியா? நான் உனக்கு எல்லாமே வாங்கி தரேன். என் கூட வந்துடுறியா? எல்லாம் வேண்டாம், டீ பண்ணு மட்டும் வாங்கி தரியா? கண்டிப்பா வாங்கி தரேன். அப்ப மாதிரி ஏமாத்திட்டு ஓடிட மாட்டியே? சச்சா, இனிமே உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். இனிமே நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். மலியம்மா, ஏன் அலறீங்க? இல்ல இல்ல வெண்பா, ஒண்ணும் இல்ல. ரேணுகா, இது பாரு, அந்த ரேணுகா ரேணுகான்னு சொன்னா உன் காது பிடிச்சு கடிச்சிருவேன். சரி, உனக்கு பிடிக்கலன்னா நான் சொல்லல, சரியா? என் கூட வருவல்ல? வரேன். மல்லி, பார்த்தல்ல? இப்ப புரியுதா நான் என்ன சொன்னேன்னு? புரியுதா? உனக்கு என் ரேணுகாவோட குரல் தெரியாதுல்ல? அது மட்டும் தெரிஞ்சிருந்தது நீயே ரேணுகான்னு சொல்லியிருப்ப. ஏய், என்ன சொன்ன? இல்ல, நான் ஒண்ணும் சொல்லல. உன்ன மாதிரி இன்னொருத்தங்க இருக்காங்க. நீ வா, நான் உனக்கு வேணா டீ பண்ணலாம் வாங்கி தரேன், சரியா? மல்லி, போலாம். இது பாரு, 2 பண்ணு வாங்கி தரியா? ரொம்ப பசிக்குது. கண்டிப்பா நான் வாங்கி தரேன், சரியா? வா போலாம், வா. மாரினா, வா 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 வா. இது எனக்கு டீயும் பண்ணும் வாங்கி தரான். ஏய், மாரி எனக்கு வாங்கி கொடுக்கணும். டேய், யாரா நீ? இவங்க என்னோட ஒய்ஃப். இது பாரு, வீணா பிரச்சனை பண்ணாம போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லங்க, இவதான் என் ஒய்ஃப்னு சொல்றேன்ல. யாரு இவளா? இவளுக்கு டீ பண்ணு வாங்கி கொடுக்க போறியா? நிஜமாங்க, என்னோட ஒய்ஃப் தான். இவளோட அம்மா தான். இங்க பாரு, மரியாதை இடத்த காலி பண்ணிடு, இல்ல வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். இல்லங்க, நான் வேணா ப்ரூஃப் காட்டுறேன். எங்க கல்யாண போட்டோ பாக்குறீங்களா? அச்சோ, நான் போன்ல எந்த போட்டோவும் வைக்கலைங்க. வீட்டுக்கு போன் பண்ணி அனுப்ப சொல்றேன். மல்லி, மனோவர் மாமாக்கு போன் பண்ணி அந்த போட்டோ அனுப்ப சொன்னா அனுப்பி வைப்பார்ல? சரி, நான் போன். என்னடா போட்டோ? போன் விழுந்துருச்சு விழுந்துருச்சு. மாரினா, கைய கொடு, கைய கொடு. ரேணுகா, சும்மா ரேணுகா, சொல்றது கேளுங்க. வா ஏங்க, சொல்றது கேளுங்க. ஏய், குழந்தைய வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க, இப்படியே திரும்ப போயிட்டேன்னா தப்பிச்ச, இல்ல என் சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். மாரினா, அந்த சாரு எனக்கு பண்ணு வாங்கி தரேன்னு சொல்லுச்சு. அந்த லூசு என்ன ரேணுகா ரேணுகான்னு சொல்லுது. ஏய், வாய் மூடிட்டு. ரேணுகா, இங்க வா, நான் சொல்றது ஏய், சொல்றேன்ல. எங்க எங்க வாங்க. கிளம்பு கிளம்பு. ஏய், போ போல. ரேணுகா, போன்னு சொல்றேன்ல. மல்லி, ரேணுகா. என்னாச்சுங்க? அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. எப்படி மல்லி,
எப்படி மல்லி மறக்க முடியும்? வாழ்க்கையில ஒருத்தருக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும்னா அவங்க கிட்ட போய் நீ இது வரைக்கும் நினைச்சதெல்லாம் ஒரே நிமிஷத்துல மறந்துருன்னு சொன்னா எப்படி? என் வேதனை, என் கஷ்டம் உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா என்கிட்ட மறந்துருங்கன்னு மட்டும் சொல்லாத. கஷ்டம் தாங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சத்தியமா நினைக்கல. ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? மல்லி, நீ ஏன் சொல்லு. அவ ரேணுகா இல்லன்னு யாராவது சொல்லுவாங்களா? அந்த போட்டோவை பாத்திருக்கல, அப்படியே தானே இருக்கா? ஆமாங்க, நான் இல்லன்னு சொல்லல. அவங்க ரேணுகா அக்கா மாதிரியே தான் இருக்காங்க. இல்ல மல்லி, நீ தப்பா சொல்ற. அவ ரேணுகா மாதிரி இருக்கான்னு நீ சொல்ற. ஆனா நான் அவ ரேணுகா தான்னு சொல்றேன். நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. ரெஸ்ட் எடுங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இல்ல மல்லி, எனக்கு தூக்கம் வரல. வராது, நீ போய் தூங்கு. வெண்பா தூங்கிட்டால, நீயும் தூங்கிடு. நீங்க நான் தான் சொல்றேன்ல, எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரலனாலும் பரவாயில்லைங்க, சும்மா அப்படியே படுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், காத்து வாங்கிக்கிட்டு. கொஞ்ச நேரம். உங்க அப்பாவுக்கு என்னையும் எனக்கு உங்க அப்பாவையும் பிடிக்காம உனக்கு அம்மாவா நடிக்கிறதுக்காக தான் நாங்க ஒண்ணு சேர்ந்தோம். அதுக்கப்புறம் எவ்வளவு போராட்டம் கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி இப்பதான் வாழணும், நல்லா வாழணும், கடைசி மூச்சு வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு நினைச்சோம். ஆனா புதுசா இப்படி ஒரு பிரச்சனை, வாசல்ல சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கேன். வெண்பா, நான் என்ன பண்ணுவேன்? அவங்க உங்க அம்மா மாதிரி இருக்காங்கன்னு நான் சொல்றேன், உன் டாடா உன் அம்மாவே தான்னு சொல்றாரு. இது எங்க போய் முடியுமோ தெரியல. என்ன மாப்பிள்ள கால் பண்றான்? என்னன்னு தெரியலையே. ஹலோ மாப்பிள்ள, என்னாச்சு? இந்த நேரத்துல திடீர்னு கால் பண்ணிருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? மாமா, நீங்க பதற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன சொல்ற? பொதுவா நீ என்ன காலே பண்ண மாட்ட. இப்போ திடீர்னு அதுவும் ராத்திரி நேரத்துல வெளியூர் போயிருக்கிற நேரத்துல கால் பண்ணிருக்க. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு மாப்பிள்ள. சரி, மல்லியும் குழந்தையும் எங்க? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? ஐயோ இல்ல மாமா, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. சரி, அவங்க எங்க? முதல்ல மல்லிகிட்ட நீ போனை கொடு, நான் அவகிட்ட பேசுறேன். மல்லியும் வெண்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க மாமா. மாப்பிள்ள, நீ பொய் சொல்லல? ஆமா மாமா, தூங்குறாங்க. நீ ஏன் தூங்காம இருக்க? ஒருவேளை அந்த சதிகாரி ராஜி அவ வேலையை காட்டிட்டாளா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மாப்பிள்ள. மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லு மாப்பிள்ள, நீ இப்படி அமைதியா இருக்கிறதே எனக்கு ஏதோ செய்யுது. இங்க பாரு, நீ நார்மலா இல்ல, ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கேன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் உதவி செய்வேன் மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. இந்த பிரச்சனையில எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல மாமா. என்ன விஷயம்? அத முதல்ல சொல்லு மாமா. நான் இங்க ரேணுகாவை பார்த்தேன் மாமா. என்ன சொல்ற? ரேணுகாவை பாத்தியா? ஆமா மாமா, அச்சு அசல் ரேணுகா மாதிரி தான் அந்த பொண்ணு இருந்தா. அப்படி சொல்லு. நீ பார்த்த பொண்ணு ரேணுகா மாதிரி இருந்தான்னு சொல்லு. ரேணுகாவை பார்த்தேன்னு சொல்ற? சரி, அதை விடு. அந்த பொண்ணை பார்த்த உடனே உனக்கு ரேணுகா ஞாபகம் வந்துருச்சா? விடு மாப்பிள்ள, அதெல்லாம் போக போக சரியாயிடும். மாமா அப்படி இல்ல மாமா, அவ இப்ப இருக்கிற நிலைமைய பாக்குறதுக்கு என்னால சகிச்சுக்க முடியல. இது சரியாகாது, என்னால மறக்கவும் முடியாது. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள? நீ காசு நிறைய வச்சிருக்கியா? பேசிக்கிட்டே இருக்காத, ஒரு பண்ணாவது வாங்கித்தாய, பசிக்குதுல்ல.
பண்ணு வாங்கி தரேன்னு சொல்லுச்சு அந்த லூசு என்ன ரேணுகான்னு சொல்லுது. ஏய், வாய் மூடு. ரேணுகா, இங்க வா, நான் சொல்றது ஏய், சொல்றேன்ல. எங்க ம், வாங்க. கிளம்பு கிளம்பு. ஏய், போ போல. ரேணுகா. ரேணுகா மாமா, இப்ப நான் என்ன செய்யறது? இங்க பாரு மாப்ள, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ மாமா, தயவு செஞ்சு இதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. எனக்கு ரேணுகாவை தெரியாதா? அவ குரல் எனக்கு தெரியாதா மாமா? மாப்ள, என்ன மாப்ள நீ? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ புதுசா ஒரு பிரச்சனைய நீயே தூக்கிட்டு வந்து உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற. இல்ல மாமா, எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. அதுக்கு எனக்கு விட தெரிஞ்சாகணும். டவுட்டா? என்ன டவுட் சொல்லு. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு மாப்ள, நான் என்ன பண்ணணும் சொல்லு. மாப்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இதை இப்படியே விட்டுட்டா மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாதுன்னா ஓப்பனா சொல்லுங்க, நான் வேற ஏதாச்சும் வழியை பாத்துக்கிறேன். மாப்ள இரு 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 அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நானே போறேன், நானே பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த, சரியா? ஆனா நீ மனசை போட்டு குழப்பிக்காத. கண்டிப்பா அந்த பொண்ணு நம்ம ரேணுகாவா இருக்க மாட்டா. அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஆண்டவா, இந்த நேரத்துல இப்படி ஒரு குழப்பமா? அப்படிலாம் ஒண்ணு இருக்கக்கூடாது கடவுளே. விஜய் மல்லி கூட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கடவுளே, விஜய் பாவம். அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல. பார்க்க ரேணுகா அக்கா மாதிரியே இருக்கா. சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க இந்த ஊருக்கு வந்த சூழ்நிலையில இவர் கண்ணையா அவ படணும். பாவம், தவிச்சுக்கிட்டு இருக்காரு மனுஷன். நீதான் அவருக்கு அமைதியை கொடுக்கணும். இந்த நேரத்துல யாரு? இப்ப வரைக்கும் இவ என்ன பண்றா? இன்னும் தூங்காம இருக்காளா? அது சரி, ஏன் இந்நேரத்துக்கு போனை கையிலேயே வச்சிட்டு இருக்கா? பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம இருக்காளே. நாம கால் பண்ணலாமா வேண்டாமா? கால் பண்ணலாமா வேண்டாமா? ஆ, ஆ, ஒரே ஒரு ரிங் மட்டும் கொடுப்போம். எடுத்தா பேசுவோம், இல்லாட்டி வேண்டாம். ம்? ம். பெரியம்மா, என்ன பிள்ளை, தூங்கலையா இன்னும்? இனிமேதான் பெரியம்மா. பின்ன ஏன் மெசேஜ பார்த்துட்டு நீ ரிப்ளையே பண்ணல? சரி, வெண்பா குட்டி என்ன பண்ணுது? தூங்கிட்டு இருக்கா. புரிஞ்சிருச்சு. கோட் வேர்ட் அக்செப்டட். சரி, மாப்பிள்ளை தம்பி என்ன பக்கத்துல தான் இருக்காரா? பொடி பொடி பைத்தியக்காரி, குழந்தை தான் தூங்கிட்டால, அப்புறம் போனை நோண்டிட்டு இருக்க. விடிற வரைக்கும் போன்ல கை வச்சா அப்புறம் இருக்கு உனக்கு. நீங்க தானே பெரியம்மா கால் பண்ணீங்க. அப்ப அது வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கதான் போன் பண்ணேன். ஆமா, உன்னை யாரு போன் எடுக்க சொன்னது? நான் வயசானவ, எனக்கு தான் வேலையும் இல்ல, தூக்கமும் வரல, அதனால நான் போனை பாக்குறேன். ஆமா, நீ ஏன் பாக்குற? இப்ப வரைக்கும் எல்லாமே ஓகே தானா? புரிஞ்சிருச்சு. மௌனம் சம்மதத்துக்கு மட்டும் அறிகுறி இல்ல. சரி சரி, போனை வைங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றதுக்கும் இதே மௌனம் யூஸ் ஆகும். பெரியம்மா, அப்படியெல்லாம் இல்ல. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சரி, போனை தூக்கி தூர போட்டுட்டு மாப்பிள்ளை கிட்ட போய் பேசு. அப்புறம் மாப்பிள்ளை டென்ஷன் ஆயிட போறாரு. நான் போனை வச்சிருட்டுமா?
ரேணுகா தானே? ரேணுகா ஐயோ, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்தாரு? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், டாக்டர் இருக்காரா உள்ள? என்ன மேட்ரு சார்? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் டாக்டரை பார்க்க முடியுமா? இப்படி கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? உங்களுக்கு உதவி செய்ய தான் நான் வேலை பார்க்கறேன். ஏறுக்கு மாறே கேள்வி கேக்குறீங்களே சார். உதவி செஞ்ச வரைக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்ப டாக்டரை பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம். சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க அவர்கிட்ட சொன்னாலும் அவரு என்கிட்ட சொல்லி தான் எடுக்க சொல்ல போறாரு சார். ஸ்ட்ரைட்டா நம்மள கவனிச்சீங்கன்னா வேலை சிம்பிள் சார். எதுக்கு சார் சுத்தி வளைச்சு மூக்க தொடுறீங்க? இப்படி நேரா தொட்டுட்டு போயிடலாமே சார். உனக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்காது, அப்படிதானே? சார், நான் பெருமைக்காக சொல்ல சார், ஆனா அதான் சார் நிஜம். இங்க ஆளினால் ஐயா தான். அப்போ உங்ககிட்ட கேட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம். சார், மார்ச்சுரி டெட் பாடி சம்பந்தமா எதை கேட்டாலும் தெரிஞ்சுக்கலாம் சார். அன்னைக்கு ரேணுகா சம்பந்தமா ரிப்போர்ட் வாங்கிட்டு போனேனே, அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நீதானே? என்ன சார் நீங்க எப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு நீங்க கவனிச்சதை மறக்க முடியுமா சார்? அப்படி ஒரு கவனிப்பு. இன்னும் இத்தனை வருஷம் ஆயும் நங்கூரம் போட்ட மாதிரி நெஞ்சில அப்படியே நிக்குதுன்னா பாத்துக்கங்களேன். இவங்கிட்ட நேர்மையா கேட்டா உண்மை வராது போல, வேற மாதிரி தான் போட்டு வாங்கணும். ஆமா, நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணதா சொன்னிய ரேணுகா, அவ இப்ப உயிரோட வந்துட்டாளே, என்ன வாய பழக்கிற? நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணது உண்மையா இல்ல அவ உயிரோட இருக்கிறது உண்மையா? இங்க பாரு, இத்தனை வருஷமா அவ செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இப்ப உயிரோட சுத்திட்டு இருக்கா. அவ ரேணுகா தாங்கிறத 100% நாங்க உறுதிப்படுத்திட்டோம். இப்ப எங்க சந்தேகம் எல்லாம் உன் மேலதான். ஆமா, எந்த அடிப்படையில ரேணுகா பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்த? நீ மட்டும் உண்மையை சொல்லலன்னா கோர்ட்ல கேஸ போட்டு மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் கூண்டுல ஏத்திடுவேன். உண்மையை சொல்றியா? எப்படி வசதி? ஐயா, உங்க கால்ல வேணாலும் விழுறேன் ஐயா. அப்படி ஏதாவது பண்ணி எடுத்து தெருவுல விட்டுறாதீங்க ஐயா. ஆஹா, சும்மா போட்டு வாங்கலான்னு விட்ட போட்டா நிஜமாவே ஏதோ பெரிய விஷயம் பண்ணிருப்பான் போலயே. என்ன தப்பு நடந்துச்சுன்னு சொல்லு. காதும் காதும் வச்ச மாதிரி நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்குவோம். எனக்கு வேண்டியது உயிரோட நடமாடிட்டு இருக்கிற அந்த பொண்ணு எங்க ரேணுகாவான்னு தெரியணும், அவ்வளவுதான். உயிரோட வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே சார் உங்க ரேணுகா, அவங்கதாங்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு சார். ரேணுகா உயிரோட வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அவங்க உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இப்படி பாக்குறீங்களே சார். அப்போ நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணது ரேணுகா பாடியை கொடுத்ததெல்லாம்? சார், அது ஆதரவு இல்லாம கிடந்த பாடி சார். முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் முகம் செதஞ்சிருச்சுன்னு சொல்லி மூட்டையை கட்டி கொடுத்துட்டோம் சார். யோ, என்னையா சொல்ற? ஆம்புலன்ஸ்ல நாங்க ஏத்திட்டு வந்த ரேணுகாவோட பாடி என்னாச்சு? சார், போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி லேசா சுத்தி ஏத்துக்கலான்னு போனோம் சார். ஆனா போயிட்டு வந்து பார்த்தா பாடியை காணும் சார். இது பாடியை காணும்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி ஆதரவு இல்லாத பாடியை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம் சார். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த ரேணுகா தான் தானா எஞ்சி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப அசால்ட்டா கிளம்பி போயிருக்குன்னு சொல்ற? ஏய், ஒண்ணு சார், எதா இருந்தாலும் நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்னதுனால தானே எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொன்னேன். ஏதாவது பண்ணி என்ன சிக்கல் எழுத்து விட்டுறாதீங்க சார். ஒண்ணு அட போவீங்களா? சார் 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 ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ காசு நிறைய வச்சிருக்கியா? மாறினா அந்த சாரு எனக்கு பண்ணு வாங்கி தரேன்னு சொல்லுச்சு. அந்த லூசு என்ன ரேணுகா ரேணுகான்னு சொல்லுது. ஏய், வாயை மூடிட்டு. இங்க வா, நான் சொல்றேன். ஏய், சொல்றேன்ல. எங்க எங்க ம், வாங்க. கிளம்பு கிளம்பு. ஏய், போ போ உள்ள. ரேணுகா, ரேணுகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.